கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து எல்லோருமாய் வேத வசனத்திலே உங்கள் கண்களை வையுங்கள். இப்பொழுது நாம் வாசிக்கப் போகிறோம் 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் அவன் பரிசுத்தன், அவன் தன்னை காக்கிறவன். ஆனபடியினாலே அவனை பொல்லாதவன் தொட முடியாது. தேவனால் பிறந்தவன். சிறியனிடத்தில் பிறந்த மனுஷனோ வாழ்நாள் குறுகினவன். பரிசுத்த ஜனமாகிய நாம் பரிசுத்த பருவத்திற்குரியவர்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவர்கள், பரலோகத்தில் வாசம் பண்ண போகிறவர்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் கூறுகிறவன். யோபு 14வது அதிகாரம் 1வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 645வது பக்கம். யோபு 14வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் கூறினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். தேவனால் பிறந்தவனோ பாவம் செய்யாத பரிசுத்தன். அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவன், தன்னை காத்து கொள்ளுகிறவன். ஆகவே அவனை பொல்லாங்கான் தொடான், அவனுக்கு சஞ்சலம் இல்லை. அவனுடைய வாழ்வு குறுகினதல்ல, அது விசாலமானது. அது ஒரு நீண்ட பிரயாணம். யோபு 14வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி ஸ்திரீயினிடத்தில் பிறந்த நாம் தேவனிடத்தில் பிறப்பது எப்படி? ஒரு கேள்வி. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், தேவனால் பிறந்தவன் யார்? எப்படி தேவனால் பிறக்கிறான்? தேவனால் பிறந்தவன் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நீங்க பதில் தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். ஸ்திரீயிடத்தில் பிறந்த நாம் மறுபடியுமாக பிறந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த பேப்டிசம் சர்டிபிகேட்ல ஒரு கேள்வி உண்டு. when did you born again? எப்பொழுது நீ மறுபடியும் பிறந்தாய்? எப்பொழுது தேவனால் பிறந்தாய்? when did you born again? தேவனால் பிறந்தவன் யார்? அவன் எப்பொழுது தேவனால் பிறந்தான்? இந்த கேள்வியை இதுவரையில் நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. வசனத்தை வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று நாம் வாசித்திருப்போம். ஆனால் தேவனால் பிறந்தவன் என்றால் என்ன என்று கேட்போமேயானால், அதே 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் பதில் இருக்கிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். இவன் சிறிடத்தில் பிறந்தான். சிறிடத்தில் பிறந்த இவன் இப்பொழுது இயேசு விசுவாசிக்கிறான். ஆனபடியினாலே இவன் மறுபடியும் தேவனால் பிறக்கிறான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆகவே இயேசு விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். இயேசு விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் மறுபடியும் பிறந்தவர்கள். சில மத பிரிவினர் மறுபடியும் பிறந்ததற்கு அடையாளமாக சில சடங்காச்சாரங்களை செய்து கொள்கிறார்கள்.
மறுபடியும் பிறந்ததை அவர்களும் நம்புகிறார்கள். நாம் மறுபடியும் எப்போது பிறக்கிறோம் என்றால், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது நாம் தேவனால் பிறக்கிறோம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த நாம், தாயினிடத்தில் பிறந்த மனுஷி இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறான். அவன் பாவம் செய்யாத பரிசுத்தனாய் மாறுகிறான். எனவே அவன் பரலோக வாழ்விற்கு தகுதியுடையவனாய் காணப்படுகிறான். அவன் பரலோகத்திலே பங்கடைவான். அவனுடைய வாழ்நாள் குறுகினதல்ல, அது ஒரு நீண்ட வாழ்வு. ஆகவே மீண்டுமாக யோபு 14வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை உங்கள் கண்களுக்கு கொண்டு வாருங்கள். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். இவன் தான் சிறியிடத்தில் பிறந்தவன். சிறியிடத்தில் பிறந்த மனுஷனுடைய நிலை என்ன என்றால், அவன் என்ன செய்கிறான்? பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். அவன் மறுபடியும் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிப்பானேயானால் அவன் பாவம் செய்யாத பரிசுத்தனாய் வாழ்ந்து பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தரோடு வாழும்படியான தகுதியுடையவனாய் இருக்கிறபடினாலே அவனை பொல்லாங்கான் தொடான். அப்ப செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக. தேவதூதன் தோன்றி மரியாதத்திலே சொன்ன வார்த்தை அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்து அவனை பரிசுத்தனாக்குகிறவர் இயேசு. இப்போது 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே இயேசுவானவரே கிறிஸ்து என்றால் இயேசு கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவானவரே கிறிஸ்து. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். கிறிஸ்து என்றால் தமது ஜனங்களுக்காக பாடுபட போகிறவர். அவர் எப்படி ரட்சிக்க முடியும்? சிலுவையிலே பாடுபட்டு தன் ரத்தத்தை சிந்தி முழு உலகத்தின் ஜனங்களின் பாவத்திற்கு பரிகாரமாக, முழு உலக ஜனங்களின் பாவத்திற்கு பரிகாரமாக ரத்தம் சிந்துகிறவர் கிறிஸ்து. அப்ப இயேசு வேறு, கிறிஸ்து வேறு. அவர் சிலுவைக்கு செல்லும் வரையில் இயேசு, அவர் சிலுவைக்கு சென்றதற்கு பின்பாக கிறிஸ்து. ஆகவே இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்றால் அவர் ரட்சிக்கிறவர், ஜனங்களுக்காக பாடுபடுகிறவர். பாடுபட்டு பாடுகள் வழியாக நம்முடைய ஜனங்களை ரட்சித்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுவானவர் தான் எனக்காக மரித்தவர், அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினவர், அவர் என் பாவங்களை, ரோபங்களை, சாபங்களை சிலுவையில் சுமந்தவர் என்று விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஆகவே தேவனால் பிறந்த யாரும் பாவம் செய்ய முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால் அவர்களை பொல்லாங்கன் தொடமாட்டான். 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 18வது வசனம். ரொம்ப எளிய ஒரு செயல்பாடு, நடவடிக்கை. இயேசுதான் தெய்வம் என்று என்ன செய்ய வேணும்? விசுவாசித்தால் போதும். பலன் என்ன? பொல்லாங்கன் உங்களை தொட முடியாது. நீங்கள் உங்களை காத்துக் கொள்வீர்கள். நீங்கள்
பரிசுத்தனாய் இருக்கிறபடினாலே பரலோக தேவனை சென்றடைவீர்கள். சரீரத்தில் பிறந்த நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியமா இருக்கிறபடினாலே நீங்கள் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசித்தால் போதும். மொட்டையடிக்க வேண்டாம், காவடி எடுக்க வேண்டாம், நெருப்பிலே நடக்க வேண்டாம், முள்ளிலே படுக்க வேண்டாம், பல மைல் தூரம் நடக்க வேண்டாம், சரீரத்தை கிழிக்க வேண்டாம், தலையை மடிக்க வேண்டாம், கொட்டையை போட வேண்டாம், பட்டையை போட வேண்டாம். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டி. எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டினாலே நாம் மறுபடியும் பிறக்க முடியாது. வெள்ளையும் போட்டவர்கள் மறுபடியும் பிறக்க முடியுமா? இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். யோவான் 1 வசனம், புதிய ஏற்பாட்டில் 124 பக்கம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அற்புதமான வாக்கியம். இந்த வசனத்தை வாசித்த நாளிலே மிகவும் நான் பிரமித்தேன். எப்படி என்றால், தேவனால் பிறந்தவர்கள் இரத்தத்தினால் பிறந்திருந்தாலும் அவர்கள் இரத்தத்தினால் பிறவாதவர்கள், அவர்கள் மாம்ச சித்தத்தினாலே பிறவாதவர்கள், அவர்கள் புருஷ சித்தத்தினாலே பிறவாதவர்கள், தேவ ஆவியினாலே பிறந்தவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் யார்? அவன் இரத்தத்தினாலே பிறக்கவில்லை, ஆவியினாலே பிறக்கிறான். அவன் புருஷ சித்தத்தினாலே பிறக்கவில்லை, மாம்ச சித்தத்தினாலே பிறக்கவில்லை, தேவ சித்தத்தினாலே பிறக்கிற தேவனால் பிறந்தவன். நீங்கள் வேத அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வேத வசனங்களை நாளுக்கு நாள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளில் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு வசனம், அது யோவான் 1 வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் சித்தத்தினாலே, இயேசுவின் ஆவியினாலே மறுபடியும் பிறந்தவர்கள். தாயின் இரத்தத்தினாலே பிறந்தோம், புருஷ சித்தத்தினாலே பிறந்தோம், மாம்ச சித்தத்தினாலே பிறந்தோம். பிறந்த நாம் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறபடியினாலே இப்பொழுது இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது அல்லாமல், புருஷ சித்தத்தினாலாவது அல்லாமல் தேவனாலே பிறக்கிற தேவ ஜனமாயிருக்கிறோம். நாம் இந்த கோட்டிங்ஸ் எல்லாம் எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனுஷி பிறக்கும் போது தாயின் இரத்தத்தினாலே தான் வளர்கிறான். அவன் சரீரம் முழுவதும் இரத்தத்தினாலே தான் தோய்ந்து வருகிறது. அவன் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிப்பானேயானால் அவன் தேவனாலே பிறக்கிறான். இவன் மனுஷ ரத்தத்தினால் இப்போது பிறக்கவில்லை, தேவ ஆவியினாலே பிறக்கிறான், தேவனால் பிறக்கிறான். இது ஆவிக்குரிய அணுகுமுறைகள், ஆவிக்குரிய வியாக்கியானங்கள், ஆவிக்குரிய அதிகாரங்கள், ஆவிக்குரிய அடையாளங்கள் ஆனபடியினாலே பொல்லாதவன் அவனை தொடவே முடியாது. நீங்களும் நானும் இரத்தத்தினாலே தான் உருவானோம், தாயின் இரத்தத்தினாலே உருவானோம். தாயின் இரத்தம் நம்முடைய சரீரம் முழுவதும் பூசப்பட்டிருந்தது. அந்த இரத்தத்திலே மூழ்கித்தான் வெளியே வந்தோம். தாயின் இரத்தத்தை அமுதமாக பருகி வளர்ந்தோம். வளர்ந்த நானும் நீங்களும் கிறிஸ்துவானவரே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசித்தபடியினாலே நாம் தேவனாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இது நமக்கு தெரியாத ஆவிக்குரிய ஒரு அற்புதம். அல்லேலூயா. அதனால உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது. உங்களை கர்த்தர் அவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார். நீங்கள் செல்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் செபித்தால் அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும். காரணம் என்ன? நீங்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலும் பிறக்கவில்லை, தேவாதி தேவனாலே பிறந்த தேவனுடைய பிள்ளை. உங்களை பொல்லாங்கன் தொட முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஆளப்படுகிற பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. அதனால நீங்க சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவை, பொல்லாங்கன் என்னை தொட முடியாது, என்னிடத்தில் அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மத்தேயு 26 அதிகாரம் 24 வசனம்.
புதிய ஏற்பாட்டிலே 41வது பக்கம், மத்தேயு 26:24, மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். தேவனால் பிறந்தவன் யூதாஸ் காரியத் இப்போது பொல்லாங்கானால் அவன் தொடப்படுகிறான். அவனை குறித்து இயேசு சொல்லுகிறார், அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். சம்பவித்தது என்ன? லூக்கா 22:3 வசனத்திலே, புதிய ஏற்பாட்டில் 117வது பக்கம், அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியத் என்னும் பெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். கவனிக்கணும், இயேசுவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன், அவனுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி புக முடியும்? இன்றைக்கு கிறிஸ்துவானவரே இயேசு என்று விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அந்த நிலையிலேயே நிலைத்திருக்க வேணும். ஒரு எல்லாம் சொல்லமா? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும், அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசித்த யூதாஸ் காரியத்து அதில் நிலைத்திருக்கவில்லை. இவன் மறுபடியும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவனாய் காணப்படுகிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். யோபு 14வது அதிகாரத்தின் 1 வசனம். இவன் சஞ்சலம் நிறைந்தவன். 2வது வசனம், அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். யோபு 14வது அதிகாரத்தின் 2வது வசனம், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். இவன் சிறிடத்தில் பிறந்தவன். தேவனிடத்தில் பிறந்திருந்த யூதாஸ் காரியத்து மறுபடியும் சிறிடத்தில் பிறந்தவனை போல அவர் என்ன செய்தான்? நிழலை போல நிலையற்றவனாய் ஓடி போனான். பூவை போல பூத்து அறுப்புண்டு போனான். ஆனவடினாலே பிசாசு அவனுக்குள் புகுந்தான். யாருக்கெல்லாம் புரிகிறது? அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் என்றால் எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா தேவைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும் விசுவாசிக்கிற எவனோ அவன் தேவனால் பிறந்தவன். அவன் பிசாசினால் தொட முடியாது. பொல்லாங்கன் அவனை தொடான். அவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறவன். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்த எவனும் தன்னை காக்கிறான். அவனை பொல்லாங்கன் தொட முடியாது. ஆனால் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்று சொன்னால் தேவனால் பிறந்த இவன் செய்த ஒரு செயல். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான். ஆதிகாலம், ஆதி ஆமத்திலிருந்தே அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? பாவம் செய்கிறவனாயிருக்கிறான். அப்போ யூதாஸ் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மத்தேயு 27வது அதிகாரத்தின் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 44வது பக்கம், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன,
அது உன்பாடு என்றார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தபடியினாலே யூதாஸ் என்ன செய்தார்? பாவம் செய்தார். பாவம் செய்கிற அவனுக்குள்ளாக பிசாசு புகுந்தான். தேவனால் பிறந்த இவன் மறுபடியும் ஸ்ரீனத்தில் பிறந்தவனைப் போல வாழ்நாள் குறுகினவனாய், சஞ்சலம் நிறைந்தவனாய், பண ஆசை உடையவனாய், பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தபடினாலே அவனே சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன? வாட் இஸ் தட் டு அஸ்? இங்கிலீஷ் வேதாமத்தில் போட்டிருக்கு, எங்களுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தட் டு அஸ்? இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப ஸ்வீட்டான வேர்டெல்லாம் இப்படி வார்த்தை தான் பார்க்கணும். இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கிலீஷில் என்ன எப்படி சொல்லுவாங்க? பைபிளை படித்தா சொல்லுவாங்க. யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சார் தெரியுமா? இயேசு கூட இருந்தால் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு சொல்லி நினைச்சார். ஆமாம், 12 சீசர்களுக்கு அதான் எண்ணம். யூதர்கள் ரோமர்களால் நெருக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள், விடுதலையே இல்லை. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றும், அந்த நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. மேசியா பிறந்து விட்டார், பிறந்து 30 வயசு ஆகிவிட்டது, இன்னும் ஒரு ராஜாவாக மாட்டேன்கிறார். இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிற 12 சீசனுடைய நிலை இதுதான். ஆகவே நீ ராஜாவானால் எங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பீர்? 11 பேர் பேசாமல் இருக்காங்க. யூதாஸ் காரியத்துக்கு கொஞ்சம் தீவிரமாக சிந்திக்கிறவர். எப்படி சிந்திக்கிறவர்னா, இவர் கூட இருந்து இவர் ராஜாவாக போகிறதும் இல்லை, நான் மந்திரியாக போகிறதும் இல்லை, அதனால் இவரை காட்டி கொடுத்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம சம்பாதிச்சுக்கலான்னு சொல்லி 30 காசுக்காக அவர் இயேசுவை காட்டி கொடுத்தாராம். கவனிக்கலாம், காட்டி கொடுத்ததுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன தெரியுமா? பரபாஸ் என்பவரை பிடித்து சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள், அதே போல இயேசுவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்திருப்பார்கள். இயேசு சிறைச்சாலைக்குள்ளே இருந்து வெளியே வந்து விடுவார், ஏனென்றால் அவர் அற்புதம் செய்கிறவர். அதனால் காட்டி கொடுத்தா ஒன்றும் குற்றம் இல்லை, மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏசு எப்படினாலும் ஜெயிலில் இருக்க மாட்டார், வெளியில் வந்துடுவார். அது எவ்வளோ பெரிய உயர்ந்த மதில்கள் இருந்தாலும், எத்தனை காவல்கள் இருந்தாலும், எல்லாரையிலும் அவர் கடந்து வர வல்லவர் என்று யூதாசுக்கு அறிவு. அதனால இந்த லூக்கா 27:4 அதிகாரத்துக்கு முன்பாக 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் மனங்கசந்து, அல்லேலூயா, என்ன செய்தானாம்? மனங்கசந்து, அவரை காட்டி கொடுத்து விட்டோமே என்று மனங்கசந்தான். மத்தேயு 27 அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, மத்தேயு 27 அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனசாவப்பட்டான். மனசாவப்பட்ட அவன் அவருக்கு கிரயமாய் பெற்ற அந்த 30 வெள்ளிக்காசுகளை கைகளில் எடுத்துக்கொண்டு அந்த வேதபாரகர் பரிசேயரை நோக்கி அவன் சொல்லுகிறான், குற்றமற்ற குற்றமல்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப அந்த காசை கொண்டு வந்தான். அதை எரிந்து போட்டான். பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்த பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை எங்க ஓட்டான்? நல்லா கவனிக்கணும். வெள்ளிக்காசை தேவாலயத்தில் போட்டுவிட்டான். அவர்கள் அதை எடுத்து அவர்களோட இரத்த நிலத்தை வாங்கினார்கள். அவர்கள் அறிவோடு செய்கிறாங்க. இப்போ யூதாஸ் காரியத்து அவசியம், அது தேவ சித்தம். எல்லா சீசர்களும் இயேசு கிறிஸ்துவை போலவே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவும் சீசர்களுக்கு வித்தியாசம் தெரியாது. யூதர்களுடைய முகங்கள் ஒன்றோல இருக்கும், தலைமுடியெல்லாம் தங்கமயமாக இருக்கும், கண்களெல்லாம் முழுவாக இருக்கும், தாடிகளெல்லாம்
கோல்டன் கலரில் இருக்கும். எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை போலவே காணப்படுவார்கள். ஆகவே சரியான இயேசுவை பிடித்து சிலுவையில் அடிக்க வேண்டும். அதற்கு ஒரு நபர் தேவை. யூதாஸ் காரியத்து தேவையாக இருந்தார். ஆனாலும் யூதாஸ் மனசாவப்பட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவரை மரணாக்கினுக்குள்ளாக தீர்த்து விட்டீர்களே. ஐ ஹேவ் betrayed. ஆங்கில வேதாகமத்திலே அருமையாக சொல்லப்படுது, ஐ ஹேவ் betrayed innocent blood. இன்னோசன்ட் பிளட் ஐ ஹேவ் betrayed. அதில் ஒரு ஆங்கில இலக்கணம் இருக்கிறது. ஐ betrayed innocent blood என்று எழுதலாம். betrayedனால ஈடி சேர்த்தாலே கடந்த காலம். betrayed ஐ ஹேவ் betrayed innocent blood என்று சொன்னால் அந்த ஹேவ் ஏன் வர வேண்டும்? ஆங்கில அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் இந்த சொல்லக்கூடிய வாக்கியத்தை வேதாகமத்திலே வாசித்து பாருங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 4வது வசனத்திலே யூதாஸ் காரியத்தை சொல்கிறாய், ஐ ஹேவ் betrayed innocent blood. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், வாட் இஸ் தட் டு அஸ்? எங்களுக்கு என்ன, அது உன்பாடு. தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே படிக்கணும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும், வேத அறிவை பெருக்கணும், ஆங்கில அறிவை பெருக்கணும்னா ஐ ஹேவ் betrayed என்று சொன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகத்தான் அவரை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அர்த்தம். ஐ betrayed சொன்னால் என்றைக்கோ 6 மாதத்துக்கு முன்பாக அவரை காட்டி கொடுத்தேன் என்று அர்த்தம். ஐ ஹேவ் betrayed என்று சொன்னால் ராத்திரியிலே தான் காட்டி கொடுத்தேன், அதிகாலையிலேயே அவரை மரணத்துக்குள்ளாக தூக்கப் போகிறீர்களே. ஐ ஹேவ் betrayed innocent blood. அதற்கு பிளட் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாட் இஸ் தட் டு அஸ்? எங்களுக்கு அதனால் என்ன? தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஓம் பொறுப்பு. காட்டி கொடுத்தேன், அதுக்குரிய பலன் உனக்கு தான். ஆனாலும் இவன் என்ன செய்தான்? அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் கொண்டு எறிந்து விட்டு மனஸ்தாபப்பட்ட அவன் மானஸ்தனாக மரித்தான். தேவனுடைய காசை அவன் எடுத்து செல்லவில்லை. இன்றைக்கு தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு தான் நம்ம சாகணும். ஒரு அல்ல சொல்லாமா? நம்ம ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தா, ஒரு வேண்டுதல் செஞ்சிருந்தா, உயிர் போறதுக்குள்ளாக அதை நிறைவேற்ற வேண்டும். தேவாலயத்தில் கொண்டு எரிந்து விட்டு சாக வேணும். அவன் மனம் திரும்பாமல் போக காரணம் என்ன? இயேசு சொல்லுகிறாரே மத்தேயு 26:24 மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று அவர் சொன்னபடினாலே அவனுக்குள்ளாக புகுந்த சாத்தான் அவனை கொன்றான். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். மீண்டுமாக 1 யோவான் 5வது அதிகாரத்தின் 18வது வசனத்தின்படி தேவனால் பிறந்த நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாங்கன் உங்களை தொடுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. காரணம் என்ன என்று கேட்டால், நீங்கள் எப்போதும் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளையாய் இருப்பீர்களேயானால். ஆகவே நான் ஸ்திரீடத்தில் பிறந்தவன் என்ன செய்கிறான்? புல்லை போல பூத்து, பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். இவன் சிறிடத்தில் பிறந்தவன். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். என்னை நிலைத்திருந்தால் நானும் அவனில் நிலைத்திருப்பேன். முடிவு வரையும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு எங்கே இருக்கிறது? மரணத்தில் இருக்கிறது. பணாசை, வேலை இல்லை, கஷ்டப்படுகிறேன், திருடி விடலாமா? தவறு செய்யலாமா? பொய் சொல்லி அபகரிக்கலாமா? பணத்தை சேர்க்கலாமா? 12 சீசர்களிலே யூதாஸ் காரியத்துக்கு அப்படிப்பட்ட ஆசை இருந்தது. மற்ற 11 சீசர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்லை. அப்ப இன்றைக்கு இருக்கிற திரளான விசுவாசிகள் மத்தியிலே நம்முடைய ஆசை எப்படிப்பட்டதா இருக்கிறது? யூதாஸ் காரியத்துக்குள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததை யார் அறிவார்கள்? இயேசு ஒருவர் மாத்திரமே அறிவார். வேறு ஒருவர் அறியவில்லை. ஆகவே இவர் இயேசுவோடும் இருக்கிறார், பரிசேயர் சதிசேயரோடு சனகரின் சங்கத்தோடும் இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். அங்கே இருந்து இங்கே வருகிறார், இங்கே இருந்து அங்கே போகிறார். ஆவிக்குரிய ஜீவியம் செய்தால் ஆவிக்குரிய பிள்ளையாகவே இருங்கள். உலகத்துக்குரியவர்களாய் காணப்படாதிருங்கள். நீங்கள் வேறு விரிக்கப்பட்ட ஜனம், இயேசுவாலே பிறந்தவர்கள். நீங்கள் ரத்தத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் மாம்ச சித்தத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் புருஷ சித்தத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல,
நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 1:13 ஸ்திரீடத்தில் பிறந்த நீங்கள், தேவனால் பிறந்திருக்கிற நீங்கள் தேவனாலேயே நடத்தப்படும்படிக்கு கிறிஸ்துவை குறித்து இயேசுவானவரே கிறிஸ்து என்று சதா சர்வ காலமும் விசுவாசிப்பீர்களாக, அதில் நிலைத்திருப்பீர்களாக. சிறுடத்தில் பிறந்த மனுஷனோ என்றால் பூவை போல பூக்கிறான், அவன் அறுப்புண்டு போகிறான், அவன் நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். நீங்கள் தேவனாலே பிறந்திருந்தால் நீங்கள் என்றென்றைக்குமே அவரில் நிலைத்திருக்க வேணும். பேசுகிற எனக்குத்தான் முதலாவது இந்த சத்தியம். பணத்தேவை உண்டு, கடன் சுமைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் நிலைத்திருக்கிறான். தேவனால் பிறந்தவன். பொல்லாங்கன் அவரை தொட முடியாது. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்றால் காரணம் என்ன? பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. உன்னோட பணம் உன்னோடு கூட நாசமாய் போகிறது. இந்த 3 வசனத்தையும் வேதாகமம் தனக்குள்ளாக வைத்திருக்கிறது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆசீர்வாதமான வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது, சாபமான வசனம். உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாய் கடவுது, அழிவுக்குரிய வசனம். அப்போ யூதாஸ் காரியாத்து சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதம் சொல்லுமையானால், அவன் இயேசுவில் நிலைத்திருந்தால், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசித்திருந்தால், அதில் நிலைத்திருந்தால், அவன் தேவனாலே நடத்தப்பட்ட தேவ மனுஷனாக இருந்திருப்பான். ஆகவே இன்றைக்கு சிறிடத்தில் பிறந்த நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனாலே பிறந்த நாம் மறுபடியும் சிறிடத்தில் பிறந்தவர்களைப் போல காணப்படாதபடிக்கு அந்த இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இயேசுவானவரே கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்னை நானே காத்துக்கொள்கிறேன். என்னை பொல்லாங்கன் தொட முடியாது. இந்த உலக ஆசை எனக்கு கிடையாது. இயேசுவானவரே கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே இந்த யூதாஸ் காரியாத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாக இயேசு என்ன செய்கிறார்கள்? லூக்கா 4:30 ஒரு பெரிய மலையின் மேலே அவரை கொண்டு போய் அங்கிருந்து தலைகீழாக தள்ளிவிடும்படியாய் ஜனங்கள் அவரை மலைக்கு கொண்டு போகிறார்கள். அவரை வந்தால் அங்கே இருந்து மலையின் உச்சி, திரளான ஜனங்கள் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் மலையின் பக்கமாய் தள்ளப்படுகிறார். அவரோ என்றால் அவரிடத்திலிருந்து பிரிந்து ஆகாயத்திலே நடந்து மறைந்து போனார். இயேசு கிறிஸ்து ஆகாயத்திலே நடந்து மறைந்து போனார். மலை உச்சியில இருந்து திரளான ஜனங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். வந்த வழியே திரும்ப போக முடியாது. அவர் போன வழி ஆகாயத்திலே சிறிது தூரம் நடந்து மறைந்து போனார். லூக்கா 4:30 வீட்டில் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. இன்னொரு இடத்துல யோவான் 8:59 புதிய ஏற்பாட்டில் 139 பக்கம், யோவான் 8:59 அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து, சொல்லுங்க, இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து ஆலயத்தை விட்டு போனார். ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்குள்ளாக வாக்குவாதம் வந்து விட்டது. இவன் தச்சனின் குமாரன் அல்லவா, இவன் எப்படி வேத வாக்கியம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லலாம்? ஆனபடியினாலே அவனை கல்லறிந்து கொல்லும்படிக்கு திரளான ஜனங்கள் இயேசுவை நோக்கி கல்லறிய தயாராக தங்கள் கைகளிலே கல்லுகளை எடுத்து சரியாக நிற்கிறார்கள். நின்ற இடத்திலிருந்து இயேசு என்ன செய்தார்? மறைந்து போனார். எல்லோரும் அவர் நின்று பிரசங்கம் எடுத்தே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவரோ வென்றால் தேவாலயத்தின் நடுவிலே தோன்றி அங்கே இருந்து நடந்து தேவாலயத்தை விட்டு வெளியே போனார். இதையெல்லாம் யூதாஸ் காரியாத்தை அறிந்திருந்தபடியினாலே தான் யூதாஸை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க தன் இருதயத்திலே திட்டம் தீட்டினார். இயேசு சிலுவையிலே
மரிப்பதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. இயேசு சிறைச்சாலையில் இருந்தாலும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவார். ஏனென்றால் அவர் மலையில இருந்து அவரை கொலை செய்ய முயற்சி செய்த போதும் அவர் நடந்து கடந்து போனார். தேவாலயத்தில் கல்லெறியும் போதும் அவர் மறைந்து நடந்து கடந்து போனார். இப்படிப்பட்ட இயேசுவை சிறைச்சாலையில வைத்தால் அவர் வெளியே வந்து விடுவார். நாம வந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 30 வெள்ளிக்காசுகளை சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் நடந்தது என்ன? மரண ஆக்கினைக்குள்ளாக அவரை தீர்க்கிறதை கண்டு அவனவென்றால் மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாயிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் யோவான் 3 அதிகாரத்தின் 6வது வசனம் நம்மை புடமிடுவதாக. யோவான் 3 அதிகாரம் 6வது வசனம் புதிய ஏற்பாட்டில் 127, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மாமிசத்தில் பிறந்த ஸ்திரீயின் வித்தா, சிறியனிடத்தில் பிறந்தவர்களா, சிறியின் வித்தா என்று கேட்கக்கூடாது. சிறியின் வித்து இயேசு ஒருவர் மாத்திரம். நீங்கள் சிறியிடத்தில் பிறந்தவர்களா, இல்லை என்றால் தேவனிடத்தில் பிறந்தவர்களா, தேவனால் பிறந்தவர்களா? சிறியினால் பிறந்தவர்களா, தேவனால் பிறந்தவர்களா? மாம்சத்தினால் பிறந்தவர்களா, ஆவியினால் பிறந்தவர்களா? ஆவியினால் பிறந்திருந்தால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். மாம்சத்தினால் பிறந்திருந்தால் நீங்கள் சிறியிடத்தில் பிறந்தவர்கள். இப்படி பிறந்தவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். அப்ப மாமிசத்தில் பிறந்தவனுக்கு பதில் என்ன? ஐயோ. ஆவியினால் பிறந்தவன் தன்னை காக்கிறவன், பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. 1 யோவான் 3 அதிகாரத்தின் 6வது வசனம், அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்க வேண்டும். சிறிடத்தில் பிறந்தவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆனால் அவரில் நிலைத்திருக்கிற எவனோ பாவம் செய்கிறதில்லை. 1 யோவான் 3 அதிகாரம் 6வது வசனம். பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை, அவரை அறியவும் இல்லை. ஆகவே யாக்கோபு 1 அதிகாரத்தின் 8வது வசனம் சொல்லுகிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ ஒரே மனம், ஒரே மனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். ஏசாயா 26 அதிகாரத்தின் 3வது வசனம், இருமனமுள்ள யூதாசு. ஆகவே ஒரு மனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நான் தேவனால் பிறந்தவன், ஆவியிலே பிறந்தவன், தேவ சித்தத்தினாலே பிறந்தவன். நான் அவரில் நிலைத்திருக்கிறவன், என்னிலே பாவம் இல்லை, நான் ஒரு மனம் உள்ளவன். அல்லேலூயா. வரிசை சொல்லணும். அப்படி தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்ய, பாவம் செய்கிற எவனோ அவரை காணவில்லை, அவரை அறியவில்லை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல நிலையற்றவனாய் ஓடி போகிறான், நிலை நிற்காமல் ஓடி போகிறான், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 34வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 243வது பக்கம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்த சிந்தை இருக்கணும். அல்ல சொல்லாமா? ஹல்லேலூயா. தெளிந்த சிந்தை, நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு பாவம் செய்யாமல். 1 கொரிந்தியர் 15:34 மீண்டும் மீண்டுமாய் உச்சரியுங்கள்.
நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் பாவம் செய்யாமல். ஏன்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். பொல்லாங்கான் அவனை தொடான். ஆகவே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் விழித்து கொண்டு தெளிந்த சிந்தையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பார்த்து எதற்கும் உங்களுடைய சிந்தனையை கொடுக்காதபடிக்கு இயேசுவானவரே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், ஆவியிலே பிறந்தவர்கள், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். யார் எதுவும் சொல்லலாம். கிறிஸ்துவானவரே இயேசு என்று விசுவாசிக்கிற விசுவாசமே உங்களை நிலைத்திருக்க செய்யும். இதிலே நீங்கள் விழித்து கொண்டு நீதி கேட்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து பாவமான காரியங்களுக்கு விலகிக் கொள்வீர்களாக. 1 கொரிந்தியர் 15:34 நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். கலங்கினவர்களாய் அல்ல. ஸ்திரீடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறவன். அவன் நிழலை போல நிலைநிற்காமல் ஓடி போகிறவன். சஞ்சலம் நிறைந்த இவன் சிறிடத்தில் பிறந்தவன். ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் பிறந்தவர்களாயிற்று. அதனால தேவனிடத்தில் பிறந்த நீங்கள் மறுபடியும் சிறிடத்தில் பிறந்தவனை போல காணப்படாதபடிக்கு நீங்கள் பாவம் எதுவும் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. எல்லாருமா எழுந்திருக்கும்.